friends, welcome to our channel. இங்க பாருங்க, today I am going to do cauliflower pakora. அதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம cauliflower எடுத்து இந்த மாதிரி பீஸா கட் பண்ணிட்டு இது வந்து கொஞ்சம் வெதவெதன்னு தண்ணியில் நான் உப்பு போட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் என்ன ப்ரொசீஜர் நான் சொல்கிறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இந்த மாதிரி இடையிலெல்லாம் கூட பூச்சி இருக்கும். ஸோ அது கட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக உள்ளெல்லாம் பார்த்து எடுக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள் பூச்சி இருக்குங்களா, அதனால தான் அது உப்பு தண்ணியில் ஊற வைக்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறோம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நான் இந்த ஸ்பூனில், இந்த சைஸ் ஸ்பூனில் ஒரு பஜ்ஜி போண்டா மிக்ஸும், அப்புறம் கார்ன்ஃப்ளவர், அப்புறம் என்னோடய ஓன் மசாலா மிக்ஸ் போட்டு எல்லாம் போட்டு நல்லா கலக்கிறேன். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து சக்தி பஜ்ஜி போண்டா மிக்ஸ். அது மட்டும் இல்லாமல் கார்ன்ஃப்ளோர் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளோர், அதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மசாலா பவுடர் போட்டிருக்கேன். அப்புறம் நான் இதை வந்து காலிஃப்ளவர் வந்து நான் அரை வேக்காடு வந்து வேக வச்சுக்கிறேன், பாயில் பண்ணிக்கிறேன். நான் சொன்னேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், வீட்டில் பண்ண இந்த இதை வந்து நான் 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் போட்டிருந்தேன். கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது ஸோ மாவு, அதனால் திருப்பி இது போட்டு இன்னொன்று கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வைக்கலை. டேஸ்ட் நல்லாயிருக்கும். நான் இதோட இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து நான் அப்புறமா இன்னொன்று வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இது ஆக்சுவலாக இப்படி இருக்குல்ல, ஸோ அரை வேக்காடு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணி எல்லாம் கொஞ்சம் வந்து தண்ணி இருந்துச்சுன்னா ட்ரெயின் பண்ணி இப்படி இதெல்லாம் ஊற வச்சிடணும். கொஞ்சம் நேரம் ஒரு 10 மினிட்ஸ் ஊற வைங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் அதோட இதெல்லாம் நல்லா சேரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், 15 மினிட்ஸ் நான் ஊற வச்சிட்டேன். எண்ணெய் காஞ்சின்னு இருக்குது. இப்போ நம்ம பக்கோடாவை போட்டு எடுக்கலாம். ஓகே பாருங்கள்,